குரு திருவள்ளுவர் தவம்ன்ற ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்காரு குரு. வந்து வறுமையா ஏதோ ஏன் அதிகமாக இப்போ நடக்குது அப்படின்னா தவம் பண்ணுறவங்க நாட்டில் வளர்ச்சி போயிருக்கனால தான். ஆமாப்பா, அதெல்லாம் பலராகிய காரணம் நோற்பார் அந்த குரலில் வந்து சொல்லியிருப்பார். ஒரு ஏரியாவில் ஒரு யோகி இருக்காருன்னா அவர் ஒருவர் பண்ணுற தவம், அவருடைய தவ வலிமையும் அவருடைய தவ வலிமை ஆற்றலும் சுற்றி இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்காச்சும் அந்த வைப்பு இருக்கும். புரியுதுங்களா? பூஷா சொல்கிறார், ஒரு புத்தர் தவம் பண்ணார்னா 6 கிலோமீட்டருக்கு அவர் சுற்றின வைப்பு இருக்கும். அவரோட ஆறா 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணுங்க. 6 கிலோமீட்டர் வரைக்கும் அவருடைய வைப்பும் அவருடைய எனர்ஜியும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம தவம் பண்ண தான் அந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் எல்லாமே இங்கே வராமல் அதை அப்படியே தடுத்து வச்சுக்கிறதுக்கான காரணம். நீங்கள் உடலாக இருந்து பார்த்தீங்கன்னா அது புரியாது. ஏன்னாம்மா நீங்கள் முழுசாக உடலை பிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் உடல் கடந்த நிலைகளும் உடல் கடந்த சூட்சுமங்கள் இங்கே எக்கச்சக்கம் ஏறாலும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்ல வராங்க அப்படின்றது ஒவ்வொரு அந்த தன்மைக்கும் அந்த நிலைக்கும் போன ஞானியர்களுக்கும் யோகிகளுக்கும் நல்லா தெரியும் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு. பட் ஆனால் அந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற மக்களுக்கு இது புரியவும் புரியாது, இதை பற்றின தெளிதலுமே கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது இங்கே மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தோம் குரு. டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுவோம் 2 பேருமே, நல்லாயிருக்கும். இப்போ இன்னைக்கு நேற்று வந்ததுனால இன்னைக்கு காலையில் எழுந்து உட்காந்துட்டா நான் எழுந்து உட்கார நான் படுத்துட்டேன். எழுந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியல. அந்த பக்கம் எந்த பக்கம் தாட்ஸ் என்னால சுத்தமாக எழுந்திரிக்க முடியல. நான் இது பண்ணிட்டு அவர் எழுந்திரிச்சு அவர் ட்ரை பண்ணாரு, அவரால் பண்ணவே முடியல. அங்கே ஏன் காலையில் எழுந்து ப்ராக்டிசஸ் பண்ண முடியலன்னு தெரியுமா? நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடமுமே ஒரு அலைகளை க்ரியேட் பண்ணும். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேரும் ஒரே அலைவரிசையில் இருக்க மாட்டீங்க. எஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு அலைவரிசையில் இருக்கும்பொழுது நீ அந்த இடத்துல போய் மத்தியில் உட்காந்தனாக்கா உன்னுடைய ஆறா அப்போ எந்த அளவுக்கு லோவில் இருக்குது பாருங்க. அந்த வைப்ரேஷன் அப்படின்ட்டு அதை கிழிச்சிக்கிட்டு வரலன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். அப்போ நீ என்ன தன்மையில் இருக்குன்னு நீ பார்க்கணும். புரியல. மெடிடேஷன் பண்ணோன்னா ஒரு 4 பேர் சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், நீ அந்த இடத்துல மத்தியில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, நீ ஒரு தவவாதி தான். பட் அந்த இடத்துல உட்காந்து நீ மெடிடேஷன் பண்ணுற, ஆனால் உன்னால் ஒரு 5 நிமிஷம் தாண்ட முடியல அப்படின்னா உன்னை விட அந்த சக்தி தான் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் உன்னால் அதை பண்ணவே முடியலன்னா நீ எந்த தன்மையில் இருக்குன்னு பாருன்ற. அது எப்படி பார்க்குறது? அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும் போது உன்னால் அதை தாண்ட முடியல, உன்னால் அதை கடந்து வர முடியலன்னா நீ இன்னும் தனிமையில் இருக்கும்போது உன்னோட தவ வலிமை நீ பெருசு பண்ணிக்கணும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது பயங்கரமாக பண்ண முடியுது. ஏன்னா உன்னை சுற்றி எந்த நெகட்டிவ் வைப்புமே இல்லை. அதனால தான் சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்திக்கணும். தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படும். பிரபஞ்சம் உங்களுக்கு பல விதமான விஷயங்களையும் பல மிராக்கிள்ஸையும் உங்களுக்கு உணர்த்துன்றது. ஆனால் இது நீங்கள் அந்த வெளியே ரூட்டில் போகும்போது உங்களுடைய அலைவரிசைகள் வந்து அவங்க கூட மிங்கிள் ஆயிடுச்சுன்னா, அலைவரிசைனா என்ன, உங்களுடைய ஆறான்னு சொல்லலாம், உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி சொல்லலாம். அந்த ஃப்ரீக்குவன்சி போய் அவங்க கூட மிங்கிள் ஆகும்போது உன்னால் அந்த டிவைனுக்கு வர முடியாது. சிம்பிள். அவங்க வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து அவங்க எல்லாமே வேற ஒரு அலைவரிசை இருப்பாங்க, நம்ம தனியாக இருப்போம். அவங்க கூட சேரும்போது அவங்களோட மைண்ட் செட் மாதிரி நம்ம மைண்ட் செட்டும் மாறிடுது. அப்போ மனசு எப்படி போய் சிக்குது அந்த இடத்துல, அந்த அவங்களோட தாண்டி போகுது. கரெக்டு தானே? கண்ட்ரோல் இல்லை. உன் மனசு கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் எதில் யார் வந்து பேசினாலும் நீ அப்படியே போய் பேசும்போது நினச்சிட்டு போவேன், நம்ம தெளிவாக பேசணும் இவங்ககிட்ட அப்படின்னு போவேன். ஆனால் அங்கே போய் பேசுனேன்னா நீ மாறிடுவ, நீ கம்ப்ளீட்டாக அவங்கள ஆக்கிரும். ஏன் அப்படி ஆகுதுன்னா உங்களுடைய மனசு அவேர்னஸில் இல்லை, நீங்கள் இன்னும் அந்த கான்சியஸ்னஸ்க்கு வரல. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை எங்கன்னா ஆகணுன்னு நான் நீங்கள் பார்த்தீங்களா? அது எப்படி அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களை நீங்கள் நிற்க வைக்கணும். அது கொஞ்சம் உயர் ரகமாக உங்களை கொஞ்சம் ப்ராக்டிசஸ் பண்ணி கொஞ்சம் தக்க வைக்கணும். அது பண்ணலன்னா மனசு போயிட்டே இருக்கும், மாயால போயிட்டே இருக்கும். மனசு உங்களை தடுமாற வச்சுக்கிட்டே இருக்கும், அழ வைக்கும். அங்கே மனசு பின்னாடி போயிட்டீங்கன்னா கர்மா செயல்பட ஆரம்பிக்குது. அது இந்த ரூட்டு தான் இல்லை, எந்த வழியில் வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் கர்மா அதோட செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருமே இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து உங்களுக்கு வருது, அப்புறம் ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? அது ஒரு சப்போர்ட். அது வந்து என் உடம்புக்கு நான் சாப்பிட்றேன், என் ஆன்மாக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து எனர்ஜி வருது. அப்படியா? சரி, ரைட், ஓகே. பட் ஆனால் இங்கே நீங்கள் எந்த விஷயத்துலேருந்து வேணாலும் நீங்கள் எனர்ஜி எடுக்க முடியும். ஸோ இந்த 2 செடிகள்லேருந்து எடுக்க முடியும்.
உங்களுக்கு அந்த ரிசீவ் பண்ணுறது தெரியணும். உயிருள்ள பொருள் கிட்ட இருந்தால் எடுக்க முடியும், உயிரற்ற பொருள்ல இருந்து கூட எடுக்கலாம், எல்லாத்துலேருந்தும் எனர்ஜி எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே எனர்ஜி இருக்குது, இதில் மட்டும் கிடையாது. அதுலேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ண நம்ம கற்றுன்னு இருக்கணும். இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்லில் எனர்ஜி இருக்கா இல்லையா? அவங்க அப்பாவுக்கு இருக்கு.